பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை மீகா 2 அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். எப்படியாப்பட்ட தடையனா இருக்கட்டும், நம்ம ஜெபிக்கிறது விடக்கூடாது, வேதத்தை வாசிக்கிறது விடக்கூடாது. கடைசி நாட்களிலே நம்ம இருக்கிறோம். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக, உண்மையா இருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, என்ன ஆயிடுமோ என்று நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம தேவனை நம்பி அவர் மேல சார்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு குடும்பத்தை விசாரிக்க போயிருந்தோம். அந்த குடும்பத்தில் அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள் இருந்தது. நாங்கள் அவங்களை சபைக்கு கூப்பிட்டோம். அவங்க சொன்ன வார்த்தை என்னவென்றால், சபைக்கு வந்து நாங்கள் என்ன நல்லா இருக்கிறோம் என்று சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், கர்த்தரை நீ உண்மையாக தேடுங்க, தேவன் உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார், நம்ம தடையிலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று. ஆனாலும் சில குடும்பத்தில் நாங்கள் அப்படி சொன்னாலும் சில குடும்பங்கள் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து சபைக்கு வருவாங்க. அந்த தடைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குவார். சிலர் எப்படி இருப்பாங்கன்னாக்கா, நாங்கள் என்னதான் சொன்னாலும் அந்த வார்த்தை அங்கீகரிக்க மாட்டாங்க, ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. இன்னும் பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்மெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. எப்படியாப்பட்ட தடை இருந்தாலும் தேவன்கிட்ட வந்தால் அந்த தடையிலிருந்து நம்ம தேவன் விடுதலை கொடுக்குவார். தானியேலுக்கு ஒரு தடை இருந்தது. 30 நாள் ஜெபிக்காதபடிக்கு ராஜா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். ஆனாலும் தானியேல் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினா என்று வேதம் சொல்லுகிறது. அவன் சிங்க கவியில போட்டாலும் சிங்கங்கள் வாயை கர்த்தர் கட்டி போட்டா. ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன் என்னைக்குமே தோக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் என்னைக்குமே ஜெயிக்குவான். அது மட்டும் நம்ம நன்றாக புரிய வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட தடையனா இருக்கட்டும், நீ ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் உன் வாழ்க்கையில நீ ஜெயத்தை பார்க்க முடியும். தானியேல் எப்படி ஜெயித்தான் என்றால், ஜெபிக்கிறவன் என்னைக்குமே கீழே விழ மாட்டான், அவன் தோக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையை விசுவாசிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா நம்மளோடு பேசினாலும் நம்ம விசுவாசித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென்.